ஒரு கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எது முக்கியம்? ஜஸ்டிஸா? பீஸா? 2 பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீதி கேட்டு வரும்போது, அத ஒரு கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணும்? இது புரியறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஸ்கூல் பசங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்குவானுங்க. இப்ப அடி வாங்கினவன் சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா, அவர் அடிச்சவனுக்கு 10 அடி குடுப்பாரு. ஆனா அதே வேளையில அடி வாங்கினவனுக்குமே 2 அடி குடுப்பாரு. அது ஏன்னா, அவர் இந்த இடத்துல சில விஷயங்கள மறைமுகமா கன்வே பண்றாரு. என்னன்னா, முதல்ல இந்த மாதிரி சில்லியா சண்டை போட்டுக்காதீங்க. அப்படியே போட்டுக்கிட்டாலும் அந்த பிரச்சனைய உங்களுக்குள்ளேயே டீல் பண்ண பாருங்க. தேவையில்லாம அந்த சில்லி சண்டைய என்கிட்ட கொண்டு வந்து என் டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, உங்க பிரச்சனைய தீர்த்து வைக்கிறத விட எனக்கு ஏகப்பட்ட முக்கியமான வேலைகள் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இதே தான் ஒரு கவர்மெண்டோட அப்ரோச்சுமே. அத பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீதிய கண்டுபிடிச்சு குடுக்கிறத விட, பிரச்சனையே வராம பார்த்துக்கிட்டு அமைதியா வாழ்றது தான் புடிக்கும். சோ நீதிய நிலைநாட்டுறத விட அமைதிய நிலைநாட்டுறது தான் அதுக்கு முக்கியம். ஒருவேளை ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அத ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையா பார்க்காம, ஒட்டுமொத்த நாட்டுடைய சமாதானத்துக்கு எதிரான பிரச்சனையா அது பார்க்கும். உதாரணத்துக்கு தேவாங்கிறவன் கார்த்தியை கொன்னுட்டான்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த கேஸ்ல கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும்போது, கார்த்திகையும் பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தையும் மைண்ட்ல வச்சு தீர்ப்பு கொடுக்காம, தமிழ்நாட்டுடைய சமாதானத்தை மைண்ட்ல வச்சு தீர்ப்பு கொடுக்கும். அதனால தான் இந்த கேஸுடைய டைட்டில் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வெர்சஸ் தேவான் இருக்காது. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் தேவான் தான் இருக்கும். ஏன்னா இங்க பாதிக்கப்பட்டது கார்த்திக் கிடையாது. தமிழ்நாடு. பிலசாபிக்கலா பார்த்தா தேவா கார்த்திகை கொன்னது குற்றம் கிடையாது. அவன் கார்த்திகை கொன்னது மூலியமா தமிழ்நாட்டுடைய சமாதானத்தை குலைச்சிட்டான் இல்லையா? அதுதான் குற்றம். அதனால தான் கார்த்திகுடைய ஃபேமிலி கொன்னவன மனசார மன்னிச்சிட்டாலுமே ஸ்டில் கவர்மெண்ட் அவனுக்கு தண்டனையை கொடுக்கும். ஏன்னா இங்க குற்றம் தமிழ்நாட்டுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஃபேமிலியுடைய மன்னிப்புங்கிறது இங்க இரலவென்ட். சோ அவன் எந்த அளவுக்கு சமாதானத்தை குலைச்சானோ அந்த அளவுக்கு தண்டனைகள் அதிகமா கிடைக்கும். அப்ப நீதியுடைய டெஃபினிஷன் எப்படி மாறிடுதுன்னா, அரசாங்கத்தின் அமைதியை நிலைநாட்டுவதே நீதி. இதுதான் லாஸ்ட் வீடியோல பார்த்த கிங்ஸ் பீஸ் கான்செப்ட். சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது சில நேரங்கள்ல ஒரு தனி மனிதனுடைய நீதியின் தேடல் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிரான அநீதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அதுல சம்பந்தப்பட்டவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்களால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. அவங்களுடைய குடும்பம், அவங்கள சார்ந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சோ இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற இந்த ஒரு சுணக்கம் கவர்மெண்ட்டுடைய சமாதானத்தை குலைக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்கு அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். பிளஸ் டைமும் விரயமாகும். இப்ப இதுவுமே கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸ். சோ பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்க நீதியை தேடி ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அதை டீல் பண்ற கவர்மெண்ட் எப்படி மறுபடியும் அமைதியை நிலைநாட்டலாங்கிறதுக்கு முனைப்பு காட்டிட்டு இருக்கும். இப்ப இந்த ப்ராசஸ்ல சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த நீதி கிடைக்காது. சில கேஸ்ல இதுக்கு இவ்வளவு தண்டனையான் இருக்கும். சில கேஸ்ல இதுக்கு இவ்வளவுதான் தண்டனையான் இருக்கும். ஏன்னா நீதி தனி மனிதனை மையப்படுத்தி வழங்கப்படுறது இல்ல. இப்படி சொல்றதுனால ஒரு கவர்மெண்ட்டுக்கு தனி மனிதன் மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல பீஸ முன்னிறுத்துறதுனால சில நேரம் ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள், நீதி நியாயங்கள்லாம் அடிபட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் ஏற்ற சில சட்டங்கள் நமக்கு அபத்தமா தோணும். ஆனா ஸ்டில் அதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ரீசெண்டா கூட ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி எந்த வகையில கர்ப்பமா இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு தான் இருக்குன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இதை கேட்கும்போது நான் பெக்காத குழந்தைய நான் ஏன் வளர்க்கணுங்கிறதா ஒரு கணவனுடைய ஏக்கமா இருக்கும். அதை அவனுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியா உணர்வான். ஆனா ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல தேவையற்ற குழப்பங்கள் வரதை தவிர்க்கிறதுக்காக ஒரு தனி மனிதன் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சோ ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பீஸ் இஸ் த அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ். சோ அமைதி தான் முக்கியம். இதுதான் ஒரு கவர்மெண்ட் தனக்குன்னு செட் பண்ண ஒரு பேஸ்லைன். இப்ப இதை பயன்படுத்தி உலக பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணுங்கிறத அடுத்த ரீல்ல பார்க்கலாம்.